வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் இருக்கிற பகுதியில் அரசாங்கமானது ரோட்டை அகலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு போகிறாங்க. அதன் அடிப்படையில் அதிகாரிகள்லாம் ஆய்வு செய்யும் பொழுது ரோடு அகலப்படுத்துறதுக்கான அந்த நிலமானது உங்கள் வீட்டில் பாதியாக இருக்குது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டோட பாதி பகுதியை இடித்து ரோடு போடுறதுக்காக ட்ரை பண்ணும் பொழுது நீங்கள் அவங்க மேலே ஏதாவது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்குறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் லா அண்ட் ஆர்டர்ஸில் இருக்க முக்கியமான டிஃபென்ஸான ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். அதாவது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அல்லது சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு விதியின் அடிப்படையில் ஒரு செயல்பாடுகளை செய்யும் பொழுது அதற்கு கீழ் ஏதேனும் சேதங்கள் ஏற்படும் பொழுது அந்த நபர் அதற்கு பொறுப்பாக மாட்டார் அப்படின்னு குறிப்பிட்டது தான் ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி. பொதுவாகவே சட்டம் தவறாக இருக்க முடியாது அப்படிங்கிற கான்செப்ட் கீழே தான் இந்த ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சட்டம் சொல்றது சரிதான் எப்பவுமே அப்படிங்கிற கான்செப்ட்ல. உதாரணமா ஒரு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் வசிக்கிற ஒரு குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்துல ஒரு அணையை கட்டுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அணையினால ஏதாவது சேதங்கள் ஏற்பட்டாலுமே நம்ம அதற்காக அரசு மீது வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கிற முக்கியமான கீ ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அப்படி செய்யற அந்த செயலானது சட்டத்தால நேரடியா அனுமதிக்கப்பட்ட ஒரு செயலா இருக்கணும். ரெண்டாவது, அப்படி ஏற்பட்ட அந்த செயல் மூலமா வந்த சேதத்திற்கு பொறுப்பு ஏற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மூன்றாவதா என்ன அப்படின்னா, அந்த சட்டம் எவ்வளவு அதிகாரம் வழங்கி இருக்கோ அந்த அளவு அதிகாரத்திற்கு மட்டும்தான் அந்த ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி பவர் அப்படிங்கிறது பொருந்தும். அதை தாண்டி நம்ம எதுவும் நம்மளோட அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அடுத்து இதில் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அந்த பவருக்கு கீழே ஒரு கட்டடத்தை இடித்து அகற்றுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படி இடித்து அகற்றும் பொழுது அந்த கட்டடத்திலிருந்து சில கற்கள் அல்லது தூசிகள் பக்கத்து கடைகளுக்குள் சேதம் ஏற்படுத்தினாலுமே அதற்கு நகராட்சி நிர்வாகம் பொறுப்பாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, அதாவது நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி பவர் கீழே வர்றதுனால இதற்கு நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு வகையிலையுமே பொறுப்பேற்காது. அடுத்ததா இதுல இருக்கிற முக்கியமான கேசஸ்லாம் என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, ஸ்மித் விசஸ் லண்டன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கோ 1870. இந்த கேஸோட ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த ரயில்வே கம்பெனியில வெளியான ஒரு நெருப்பானது பிளைண்டிஃபோட ஒரு இடத்த சேதப்படுத்தியிருக்கோம். ஆனால் கோர்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இது முழுக்க ஸ்டாட்யூட்டரி பவரின் கீழே இயங்குகிற ரயில்வே கம்பெனி, அதனால பிளைண்டிஃப் தான் கவனமாக இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா வேகன் விசஸ் டாப் வேலி ரயில்வே கோ 1860. இந்த கேஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி கேஸ் தான். இதுலயும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ரயில்வே கம்பெனி மேல எந்த ஒரு லைபிலிட்டியும் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா
என்னதான் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரத்தை ஸ்டாட்யூட்டரி பவரின் கீழே வந்து சட்டத்திற்கு கொடுத்து இருந்தாலுமே அதற்கென்று சில லிமிட்டேஷனும் செட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னா, அப்படி ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி வந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் மூலமாக ஏற்பட்ட டேமேஜ் வந்து முழுக்க அவங்களோட கவனக்குறைவுனால தான் ஏற்படுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற டிஃபெண்டன்ட் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு சட்ட ரீதியான செயலுக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரமே தவிர இல்லீகல் ஆக்ட் எதற்கும் இந்த ஸ்டாட்யூட்டரி பவரை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஸ்டேட்னா அதற்கு சட்டத்திற்குட்பட்டு ஒரு செயலை செய்யும் பொழுது மட்டும்தான் ஸ்டாட்யூட்டரி பவர் அப்படிங்கிறத செய்யும் பொழுது தான் இந்த ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற டிஃபென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த உதாரணமாக ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியாகிற நச்சு கழிவுகளை அருகில் இருக்கிற ஒரு ஆற்றில் கலக்கிறாங்க. அந்த ஆற்றுனால வந்து மக்கள் வந்து அந்த ஆற்றில் உள்ள தண்ணியை பயன்படுத்திட்டு வரும் பொழுது இப்போ அந்த நிறுவனம் வந்து இதை நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு தான் அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், அதனால் இந்த கழிவுகளை வந்து நாங்கள் அப்படி கலக்கிறது சட்டத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து முழுக்க அந்த கம்பெனி அந்த நிர்வாகம் வந்து ஒரு சுற்றுச்சூழல் சட்டத்தை வந்து முற்றிலும் எதிர்க்கிறதா இருக்குது. அதனால் இது வந்து ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி கீழே வராது. இப்போது நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லா ஆஃப் டாட்ஸ் கீழே ஜென்ரல் டிஃபென்ஸில் இருக்க ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, அதோட கீ எசென்சியல் அதெல்லாம் என்ன, அதுக்கப்புறம் முக்கியமான கேஸ் லாஸ்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள். 100% உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.